ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரம் சமையல். இருங்கச்சோள பணியாரம், கிராமங்களில் இருங்கச்சோளம்னு சொல்லுவாங்க, சிகப்பு சோளம் பணியாரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. அதுலேயே இன்னொரு டிப்ஸ் ஒன்று பார்த்துக்கலாங்க. குழந்தைங்க பீரியட்ஸாக இருக்குது, மாதவிடாய் இருக்கிற டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா பெயினே இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா இது சுத்தமாகும். இதுக்கு வந்து பெருஞ்சீரகத்தை லேசாக கடாயில் போட்டு வறுத்துக்குங்க. இது பீரியட்ஸ் 3 நாளைக்கு இதை கொடுங்க. வறுத்துட்டு ஒரு உரலில் போட்டு பவுட்ரு மாதிரி நல்லா நுணுக்கிங்க. 1-2 தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு பார்த்திங்கன்னா சுத்தமான கருப்பட்டியாக இருக்கும். அதை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு இந்த குழந்தைங்க வந்து பீரியட்ஸாக இருக்கிற டைப்பில் நீங்கள் அந்த ஒரு 3 நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணிடுங்க. கட்டி கிட்டி எதுவும் விழுவாது. குழந்தைங்களுக்கு நீர்க்கட்டிலாம் வருதுங்களா, அதெல்லாம் வராதுங்க. அதை சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இருங்கச்சோள பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக அயன் சத்து நிறைந்ததுங்க. 2 கப்பு நம்ம சிகப்பு சோளங்க. சிகப்பு சோளம் நான் இருக்கிற ஏரியாவிலலாம் கிடைக்கல. எனக்கு வந்து நாமக்கல்ல தான் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. பார்த்திங்கனாக்கா 1 கப்பு வந்து பச்சரிசி போட்டுக்கலாம். 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, உளுந்து கொஞ்சம் 1/4 கப்பு. இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு துவரம்பருப்பு வேணான்னா உளுந்தை மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை நம்ம ஆட்டி நல்லா நைஸாக ஆட்டி ஒரு மணி நேரம் புளிக்க போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. உடனேவும் செய்யலாம், அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஒரு கடாயை சைடில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிப்பு கொடுத்து கருவேப்பிலை கொடுத்து நல்லா தாளிப்பு கொடுத்து தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி சிம்லேயே வச்சு நம்ம வந்து புளி பணியாரம் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சோள பணியாரம். அவ்வளோ ஒரு டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு, ப்ரெஷருக்கு அவ்வளோ நல்லது இந்த சோள பணியாரம். இது சைட்லேயே பார்த்திங்கன்னா ஆலக்கரண்டி பணியாரம் பாப்பா செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஊருக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து அவங்க ஆச்சி செஞ்சு தருவாங்க. அதனால் அதையே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் திரும்ப சைடில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப நான் ஒரு கரண்டி ஊற்றி ஆலக்கரண்டி பணியாரமும் செஞ்சு கொடுத்தேங்க பாப்பாவுக்கு. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த நம்ம வந்து அரிசி ஒயிட் ரைஸ்லேயே நம்ம எப்போவும் இட்லி அரிசியிலே செய்கிறது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். வெள்ளை கலர் சோளம் இருக்கும். அந்த சோளத்தை விட இதில் வந்து நமக்கு சிகப்பு சோளத்தில் அதிக சத்துங்க. சிகப்பு சோளம் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்காது. எங்கேயும் நீங்கள் சொல்லி வச்சு கிராம சைடில் இல்லை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அக்கா வந்து நாமக்கல்ல மண்டியில் வாங்கி கொடுத்தாங்க சிகப்பு சோளம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி அரைச்சிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. அதே பார்த்திங்கன்னா இதை சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். வேகமாக எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. நெத்துன்னு இருக்குது இல்லைங்களா. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இந்த சோளத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கோடா சுட்டுக்கலாம், சோள சாதம் செஞ்சுக்கலாம், உருண்டை சாதம் மாதிரி நம்ம பணியாரம் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.